மக்களை ஜனநாயகன் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளான ஒரு பேரே வரலாறு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. பாட்டை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இனிமேல் தளபதி விஜய் அவர்கள் படங்கள் வராது, அவரோட பாடல்களையும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக விஜய் அவர்கள் இருந்தார். 30 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். அவர் பேசின நிறைய விஷயங்கள் இப்போவும் வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஈவினிங் பாருங்கள், ஜனநாயகன் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் தளபதி விஜயா மாறி நிற்கிறாப்புல. இந்த செகண்ட் சிங்கிளை பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயமா தெரியுது பார்த்தீங்கன்னா, விவேக் அவர்களோட லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாடலாசிரியர் விவேக் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எழுதினா மட்டும் கூடுதல் எனர்ஜியோட எழுதிடுவாப்புல. அதே மாதிரி இந்த பாடல் அவரோட அரசியல் வருகையை சொல்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் உள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாபா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் மோகன்லால் விஜய் அவர்களோட நிறைய ரெஃபரன்ஸை போட்டு தேட்டரை தெறிக்க விட்டாப்புல. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் டே அப்படின்னு சொல்லலாங்க. இந்த செகண்ட் சிங்கிளில் வர டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் தளபதி விஜய் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹூக் ஸ்டெப் ஒன்று இந்த பாடலில் வருது. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் வைரல் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்களோட ஸ்வாக் எல்லாம் பக்கா மாசுங்க. லிரிக்கல் வீடியோவுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. நிறைய அனிமேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் செகண்ட் சிங்கிள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.